ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுதல் நாள், இந்த மனமகிழ்ச்சி நாள், காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான தேவ செய்தி, இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு, உன் விசுவாசம் உறுதியாயிருக்கட்டும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம்மை கிறிஸ்துவ விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிற நம்மை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கிறோம். நம்முடைய விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய நம்முடைய அடிப்படை விசுவாசமானது உறுதியாயிருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் உறுதியாயிருக்க வேண்டும். சரி, இந்த உறுதியான விசுவாசத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் முதல் வசனம், எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இதுதான் விசுவாசம். உறுதியான விசுவாசம் என்றால் நாம் எதை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். நாம் நம்புகிற காரியங்களிலே நாம் உறுதியாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகிய நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன? இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட தளர்ச்சி இருக்கக்கூடாது. ஒருவேளை இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படியெல்லாம் கிடையாது. உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசியே, விசுவாசம், உன்னுடைய விசுவாசமானது நீ எதை நம்புகிறாயோ அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஆகவே இந்த நாளில் இந்த உறுதியான விசுவாசத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம் வேத வசனங்களின் அடிப்படையில். சரி, முதலாவதாக விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் எதை நம்புகிறோம், என்னென்ன நம்புகிறோம், முக்கியமாக எதை நம்புகிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த தேவன் என்பதை நம்புகிறோம். இதில் உறுதியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த தேவன் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம பார்க்குறோம் 1 யோவான் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், 1 யோவான் 4:2, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே அவர் உதித்தார். ஏதோ கற்பனை அல்ல, ஏதோ நடக்காத ஒன்று அல்ல என்பதல்ல. புராணங்கள் சொல்கிறபடி ஒருவன் இப்படி சொன்னான் என்ற இதிகாசங்கள் கூறுகிறபடி இது ஒரு இதிகாசம் அல்ல. இது ஒரு சரித்திரம், இது ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பூமியிலே பிறந்தார். பூமியிலே மனிதனாக வாழ்ந்த தேவன் இயேசு கிறிஸ்து. எப்படி தேவன் சொல்றீங்க என்று கேட்டால், நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தின் காட்சி, பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவராக சித்தரிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவை பூலோகத்தார், மேலோகத்தார், சர்வ சிருஷ்டிகளும் தொழுது வணங்கினார்கள். தொழுது வணங்குவது யார்? தேவன் ஒருவரை தான் தொழுது வணங்க வேண்டும். வேதம் சொல்லுகிற தேவன் ஒருவரை தான் தொழுது வணங்க வேண்டும். யாரையும் தொழுது வணங்கக்கூடாது. தேவ தூதர்களை செயின்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, பரிசுத்தவான், இவங்களெல்லாம் வணங்கக்கூடாது. இவங்களெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், அதெல்லாம் தப்பு. எந்த ஒரு செயின்ட்டையும் வணங்கக்கூடாது, எந்த ஒரு தேவ தூதனையும் வணங்கக்கூடாது. தேவன் ஒருவரை மாத்திரம்தான் வணங்கணும். நாம் வெளிப்படுத்தல பார்க்குறோம், பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவை சர்வ லோகத்தாரும் வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்திலே நாவுகள் யாவும் அவரை தேவன் என்று அறிக்கையிடும், முழங்கால் யாவும் முடங்கும் அவருக்கு முன்பாக. ஆகவே அவர் தேவன். ஆகவே இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த தேவன் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். சரி, மனிதனாக எதற்கு வந்தார் என்று நம்புகிறோம்? நம்முடைய பாவங்களை தீர்த்து நம்மை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லத்தான் அவர் பூலோகத்திலே வந்தார் என்று நம்புகிறோம். இதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, அவர் பூமியிலே நம்முடைய பாவங்களை தீர்க்க வந்தார் என்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம், அதுதான் உறுதியான விசுவாசம். நான் வாசிக்கிறோம் 1 யோவான் முதல் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் நம்ம நம்பிக்கை. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடும் போது அது அவர் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறார் என்று நம்புகிறோம். இதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம விசுவாசம். எப்படி மன்னிக்கிறார், எதை வைத்து மன்னிக்கிறார் என்றால் 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய, நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ள சிலுவை மரத்திலே அவர் மரித்து பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பதுதான் விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, surety, being sure of what we hope for. We are hoping that Jesus Christ came into the world as a man. He is God, and He died for our sin to redeem us from our sin. We believe in this, so we hope in this. So our surety in this hope is the faith. இந்த ஹோப், இந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பது தான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு சரீர நன்மைகள், சரீர தேவைகள், உலக வாழ்க்கையின் தேவைகளை கொடுக்கிறார். ஆன்மீக தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் கொடுக்கிறார் என்று நம்புகிறோம். இதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 31 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6 31 33, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், வீடு, வஸ்திரம், சாப்பாடு எல்லாம் கூட அவர் உங்களுக்கு தேவைன்னு அவர் அறிவார், அவர் கொடுப்பார். ஆகவே சரீர நன்மைகளை நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் கொடுக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்ம நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், இதையும் அவர் கொடுக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எபேசியர் 1 அதிகாரம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். இதை நம்புகிறோம். இதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த தேவன், அவரை நம்புகிறோம். அவர் நம்முடைய பாவங்களை தீர்க்கிறார் என்று நம்புகிறோம். நம்முடைய சரீர தேவைகள், அனுதின தேவைகளை கொடுக்கிறார், ஆவிக்குரிய தேவைகளையும் கொடுக்கிறார். அவர் பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்வார் என்ற இந்த காரியங்களை நம்புகிறோமே, இதிலே நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். யாரை எப்படி சொன்னால், ஒரு வேலை அப்படி இருக்கலாம், ஒரு வேலை இப்படி இருக்கலாம், ஏன் எப்படி, அது அப்படி என்று குழப்பினா அந்த குழப்பத்தில் நாம் விழுந்து விடக்கூடாது. உறுதியாக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது தான் உறுதியான விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, பாருங்க, இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு காரணமானவர் மேல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டணும், உறுதியாக கட்டணும். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய உலக வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக கட்டணும், ஷுவராக கட்டணும். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 7வது அதிகாரத்தில், மத்தேயு 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 24, 25 வார்த்தைகளே நமக்கு தெரியும்.
மத்தேயு 7:24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டும் பொழுது எவ்வளவுதான் பயங்கரமான மழை வந்து மோதினாலும் அது விழாது என்று, அதாவது கன்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டினா எவ்வளவுதான் பிரச்சனை, எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அது அசையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கன்மலையாகிய நாம் நம்புகிற, நம்முடைய நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிற இயேசுவின் மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும், உறுதியாக கட்ட வேண்டும். ஏசாயால கூட நம்ம பார்க்குறோம். ஏசாயா 26வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 26ல் 3வது வசனம் 4வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நித்திய கன்மலை. அவர் மேலே நாம் உறுதியாக கட்ட வேண்டும். அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் நம்ப வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, உறுதியான விசுவாசம் என்பது நாம் நம்புகிறவற்றின் மேலே நாம் உறுதியாக இருக்கணும். அதுதான் உறுதியான விசுவாசம். நம்முடைய நம்பிக்கைக்கு மூல காரணமான யெகோவா தேவனாக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நாம் நம்ப வேண்டும். இதுதான் விசுவாசத்தின் உறுதி. அதே நேரத்தில் பாருங்க, இந்த உறுதியான விசுவாசம் இருக்கு. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுநாதர் படத்தை மாட்டி இருக்கிறேன், இயேசுநாதர் தினமும் நினைக்கிறேன், போதாது. நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். நமக்கு இருக்கிற அந்த உறுதியான விசுவாசத்தை அன்பானவர்களே செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்தணும்? நம்ம நம்புகிறோம் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உலகத்தில் வந்தார் என்று. அப்போ நம்ம பாவங்களுக்கான மன்னிப்பை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை செயல்படுத்தணும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு உங்களை பரிசுத்தமாக்குகிறார் என்று நம்புறீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அனுதின தேவைகளை இயேசு கொடுக்கிறார் என்று நம்புறீங்க, அனுதின தேவைகளை அவரிடத்துல கேட்டு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, மத்தேயுல சொன்னார் ஆண்டவர், மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ கேட்டு தட்டி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் தொடரணும். இயேசுவையே பார்த்து தொடர்ந்து ஓடணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அருமையானவர்களே, நம்மை சுற்றி எத்தனையோ விசுவாச வீரர்கள் பார்க்கிறோம், எத்தனையோ தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள் விசுவாச வாழ்க்கையிலே. அவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக நிற்கும் பொழுது நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும். இந்த விசுவாச ஜீவியத்திலே பொறுமையாக இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும், முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உறுதியான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் நம் தேவைகளை அவரிடத்தில் விசுவாசத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அதில் நிலைத்திருக்கணும். பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கணும். இயேசுவை நோக்கி அவரை போல மாறுவதற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கணும். விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னேற வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, இந்த விசுவாச வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, அதில் ஓடும் பொழுது சும்மா ஓடிட முடியாது. எதிர்ப்புகள் வரும், சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும்.
அப்போ அந்த எதிர்ப்புகளை, சங்கடங்களை, துன்பங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு டெஸ்ட் வரும், சோதனை வரும். உங்கள் விசுவாசத்திற்கு சோதனை வரும். பிசாசு ஒரு பக்கம் சும்மா இருக்க மாட்டான். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் சும்மா இருக்காது. உங்களுடைய விசுவாசத்தை போட்டு பெரட்டி எடுக்கும். அதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுப்பார், பலனை கொடுப்பார், காத்துக்கொள்வார். நம்முடைய எந்த தோல்வியிலும் நம்மை கைவிட மாட்டார், எதில் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இடர்பாடுகள் வரும். அதான் இந்தியாவில் ஒரு பெருந்தலைவர் ஒருவர் சொல்லி இருக்கிறாரு, கிறிஸ்தவனை எழுப்பாதீங்க, அவன் தூங்குற சிங்கம். எழுப்பிட்டீங்கன்னா அவனை பிடிக்க முடியாது. பாருங்கள், நம்ம விசுவாசிகளாகிய நாம் நம்ம விசுவாச வாழ்க்கையில் தூங்கிட்டே இருந்தால் பிசாசு ஒன்றும் பண்ண மாட்டோம். நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்கு இடர்பாடு கொண்டு வருவோம், உங்களுக்கு சோதனை கொண்டு வரும், உங்களை தடுக்க முயற்சிப்பான். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த தடைகளை நாம் ஜெயிக்கணும். விசுவாசத்துக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் ஜெயிக்கணும். பாருங்கள், ஒரு முறை இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் ஒரு படகுல போய் கொண்டு இருக்கிறார்கள். இயேசுநாதர் அவர்களோட இருக்கிறார்கள். படகு நல்லா போயிட்டு இருக்கு, விசுவாச கப்பல் போயிட்டு இருக்கு. திடீர்னு கடலில் ஒரு கொந்தளிப்பு வந்தது. கொந்தளிப்பு வந்த உடனே ஆண்டவர் தான் இருக்கிறாரு என்று விசுவாசத்தோடு இல்லாமல் பயந்துட்டாங்க. அலறி கத்துனாங்க. ஆண்டவர் எழுப்பினா, ஐயோ நாங்கள் செத்து போகிறோம் எழுப்பினாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? நான் இங்கே தானே இருக்கிறேன், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு என்று அவர்களை அதட்டி, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் அந்த கொந்தளிப்பை அடக்குவார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. கொந்தளிப்பை அடக்குவதற்கு இயேசுவின் நாமத்தில் அடங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கொந்தளிப்பு அடங்கி போகும். உங்களுக்கே கர்த்தர் அதிகாரத்தை கூட. அதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் அற்ப விசுவாசிக்கல, ஏன் விசுவாசிக்கல, நீங்களே இந்த காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கலாமே என்று கேட்டார். ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கதறி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுவார். வருகிற எதிர்ப்புகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அடக்கி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாச வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லும் பொழுது எதிர்ப்புகள் வரும், துன்பங்கள் வரும். துவண்டு போகாமல் அவற்றை ஜெயிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவற்றை ஜெயிக்க வேண்டும். இதுதான் உறுதியான விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அன்பானவர்களே, எனக்கு அன்பான விசுவாசிகளே, சோதித்து பாருங்கள், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை சோதித்து பாருங்கள். ஏன்னா பேதுரு சொல்கிறாரு, 1 பேதுருல நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருல 7வது வசனம். 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 7வது வசனம். 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும். அப்போ உங்கள் விசுவாசம் டெஸ்ட் பண்ணாதான் அவர் வரும்பொழுது அந்த பெரிய கிரீடம் கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும். அப்போ உங்கள் விசுவாசத்துக்கு டெஸ்ட்டு வரும். நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறீங்க, ரைட்டு, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வரும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்குன்னா ஆட்டி பார்க்கும், பிசாசு வந்து ஆட்டி பார்ப்போம். சூழ்நிலைகள் அந்த விசுவாசத்தை ஆட்டி பார்க்கும். அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், அதை நீ ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையினாலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வல்லமையினாலே, கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே எதிர்ப்பு சக்தியிலே முறியடித்து நம்ம ஜெயிக்கணும். இதுதான் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் அனுபவம். இதுதான் விசுவாசத்தின் உறுதி. பொன்னை அக்னியிலே சோதிக்கிறாங்க, அதே போல் நம்முடைய பொன்னை விட வெளியேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதனைகளாலே, வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இவற்றினாலே சோதிக்கப்படும். அவற்றை நாம் ஜெயிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறது என்று வெளிப்படுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நம்மை பரலோக ராஜ்யத்திலே அவர் சேர்த்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது நித்திய கனம், மகிழ்ச்சி நமக்கு அங்கே கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான விசுவாசத்தை கொடுத்த நம்முடைய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும். எவ்வளோ அருமையான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ வல்லமை நம்ம கொடுத்திருக்கிறார்.
எவ்வளோ பெரிய காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆன்மீக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் நன்மையை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ மன்னிப்பை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை சேர்ப்பதற்கான வாக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய விசுவாசத்தை கொடுத்த நம்முடைய கர்த்தருக்கு நாம் எப்பொழுது நன்றியுள்ளவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அதில் முன்னேறணும். பாருங்கள், நான் வாசிக்கிறோம் கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், கொலோசியர் 2:7, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த விசுவாசத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட விசுவாசத்தில் பெருகணும், வளரணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நமக்கு அவர் ரட்சிப்பை, ஆத்ம ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உலக தேவைகளை சந்திக்கிறார். எல்லாவித எதிர்ப்புகளையும் ஜெயிக்க பலன் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாயில் சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நான் வாசிக்கிறோம் ரோமர் 1 அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 1 அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தியாகணும். அதற்கேற்ற வாழ்க்கை இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு சொல்லணும் நம்முடைய விசுவாசத்தை குறித்து. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாட்சியாக ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி. நாம் கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருந்து இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு எனக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த தேவன் இயேசு இந்த உலகத்தில் வந்து என் பாவத்தை மீட்க அவர் பலியானார், எனக்காக ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எனக்கு அனுதின தேவைகளை கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றெல்லாம் விசுவாசிக்கிற நாம் அதில் உறுதியாக இருந்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம். மற்றவர்களும் அந்த விசுவாசத்திலே வரட்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அனுதின தேவைகளை நீர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுக்கு இந்த விசுவாசத்தை பகிர கிருபை தாரும். அநேகர் எங்கள் மூலமாக உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். இந்த நேரத்திலும் கூட யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ இந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும், பிரச்சனைகள் தீரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். சுகவீனமாக வந்தவர்கள் சுகப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் வரும்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.